நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் RSKV யூடியூப் சேனல். உங்கள் அனைவருக்கும் எங்கள் RSKV டிவி சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த புத்தகத்தின் பெயர் வெற்றிக்கு வழிகாட்டும் பொது அறிவு களஞ்சியம், மனோரமா இயர்புக் 2021. ஆத்ம நிர்பார் பாரத், இந்தியாவை உருமாற்றும் மந்திரச்சொல். இந்த புத்தகத்தை வாசிப்பவர் நான் உங்கள் திருமதி ரமா சதீஷ்குமார். இந்த ஆடியோவை உங்களுக்கு வழங்குவது உங்கள் RSKV டிவி சேனல். நீங்கள் போன ஆடியோவில் ஒலிம்பிக்ஸ் கேட்டு இருப்பீர்கள். அதனைத் தொடர்ந்து ஒலிம்பிக்ஸ் டைரி கேட்போம். ஒலிம்பிக்ஸ் டைரி. ஒலிம்பிக்ஸ் நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஒலிம்பிக்ஸிலும் புதிதாக ஏதாவதொன்று இடம்பெறும். அந்த வகையில் ஒவ்வொரு ஒலிம்பிக்ஸிலும் இடம் பிடித்த சில முக்கிய சம்பவங்கள் வருமாறு. 1896 ஏதென்ஸ் நவீன ஒலிம்பிக்ஸின் முதல் பதிப்பு வெற்றியாளருக்கு வெள்ளி பதக்கமும் ஆலிவ் இலை கிரீடமும் சான்றிதழும் வழங்கப்பட்டன. இரண்டாம் இடம் பெற்றவருக்கு வெண்கலப் பதக்கம், ஆலிவ் இலை கிரீடம், சான்றிதழ் ஆகியவை வழங்கப்பட்டன. 1990 பாரிஸ் பெண்கள் பங்கு பெற்ற முதல் ஒலிம்பிக்ஸ் கால்பந்து முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது. 1904 செயின்ட் லூயிஸ் ஐரோப்பாவுக்கு வெளியே நடைபெற்ற முதல் ஒலிம்பிக்ஸ். வட அமெரிக்காவில் நடைபெற்ற முதல் பெருவிழா. தங்கம், வெள்ளி, வெண்கலம் என்ற வரிசையில் பதக்கங்கள் வழங்கப்பட்ட முதல் ஒலிம்பிக்ஸ். 1908 லண்டன் தடகள வீரர்கள் துவக்க விழாவில் ஊர்வலமாக வரும் வழக்கம் இந்த ஒலிம்பிக்ஸிலிருந்து தான் துவங்கியது. 1912 ஸ்டாக்ஹோம் போட்டோ ஃபினிஷ் அமைப்புகள், எலக்ட்ரானிக் டைமர் போன்றவை ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் முதல் முறையாக பயன்படுத்தப்பட்டது. குதிரை சாகச போட்டிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. பெண்களும் நீச்சல் போட்டிகளில் பங்கெடுத்தனர். 1920 ஹான்பர்க் போட்டியிடத்தில் ஒலிம்பிக்ஸ் கொடி முதலாக பறக்க விடப்பட்டது. சமாதானத்தின் குறியீடாக புறாக்களை பறக்க விடுதல், தடகள வீரர்கள் உறுதிமொழி எடுத்தல் போன்றவை இந்த ஒலிம்பிக்ஸிலிருந்து துவங்கியது. 1924 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் முத்திரை சொல் முதலாக போட்டியிடத்தில் ஒலித்தது. நிறைவு விழாவில் IOC போட்டிகளை நடத்தும் நாடு மற்றும் அடுத்த ஒலிம்பிக்ஸ் போட்டிகளை நடத்தும் நாடு ஆகியவற்றின் கொடிகளையும் பறக்க விடும் வழக்கம் உருவானது. 1928 ஆம்ஸ்டர்டாம் துவக்க விழாவில் முதலாக ஒலிம்பிக்ஸ் தீபம் ஏற்றப்பட்டது. துவக்க விழாவில் நடைபெறும் தடகள வீரர்களின் ஊர்வலத்தில் முதலில் கிரீஸும் போட்டியை நடத்தும் நாடு இறுதியிலும் என்னும் வழக்கம் உருவானது. பெண்கள் முதலாக தடகளத்திலும் ஜிம்னாஸ்டிக்ஸிலும் பங்கெடுத்தனர். 1932 லாஸ் ஏஞ்சல்ஸ் வெற்றியாளர்கள் விக்டோரியா ஸ்டாண்டில் நிறுத்தி பதக்கங்கள் அணிவிக்கும் வழக்கம் துவங்கியது. வெற்றியாளர் சார்ந்த நாட்டின் தேசிய கொடியை ஏற்றுவது, தேசிய கானம் பாடுவது போன்ற வழக்கங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டன. 1936 பெர்லின் ஒலிம்பிக்ஸின் தாயகமான ஒலிம்பியாவில் இருந்து விழா நடைபெறும் அரங்குக்கு ஒலிம்பிக்ஸ் தீபத்தை எடுத்து வரும் வழக்கம் துவங்கியது. க்ளோஸ்டு சர்க்யூட் டிவி மூலமாக ஒலிம்பிக்ஸ் போட்டிகளை மைதானத்திற்கு வெளியே முதலாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. 1948 லண்டன் முதலாக ஒலிம்பிக்ஸ் போட்டிகளை தொலைக்காட்சி மூலம் உலகம் கண்டு களித்தது. ஸ்டார்டிங் பிளாக் பயன்படுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. 1952 ஹெல்சிங்கி சோவியத் யூனியன் முதலாக ஒலிம்பிக்ஸில் பங்கெடுத்தது. முன்பு ஒலிம்பிக்ஸில் இடம்பெற்றிருந்த கலைப்போட்டிகள் பார்வையாளர்களுக்கான காட்சி பிரிவில் சேர்க்கப்பட்டன. 1956 மெல்பர்ன் ஒஷியானியா கண்டத்தில் நடைபெறும் முதல் ஒலிம்பிக்ஸ். 1960 ரோம் போட்டி முடிவுகள் அனைத்து மைதானங்களிலும் எலக்ட்ரானிக் போர்டுகள் மூலம் காட்டப்பட்டன. 1896 உருவாக்கப்பட்ட ஒலிம்பிக்ஸ் கீதம் அதிகாரப்பூர்வமாக ஒலிம்பிக்ஸ் கீதமாக அறிவிக்கப்பட்டது. 1964 டோக்கியோ மேற்கத்திய நாடுகளை சாராத மற்றொரு நாட்டில் நடைபெற்ற முதல் ஒலிம்பிக்ஸ், ஆசியாவின் முதல் ஒலிம்பிக்ஸ்.
1968 மெக்சிகோ சிட்டி. மிக உயரத்தில் நடைபெற்ற ஒலிம்பிக்ஸ் வரலாற்றில் முதலாக ஒரு பெண்மணி ஒலிம்பிக்ஸ் தீபம் ஏற்றினார். 1972 மியூனிச் போட்டிகளை நடத்தும் அதிகாரிகள் முதலாக உறுதிமொழி எடுத்தனர். முதலாக ஒரு பெண் தடகள வீராங்கனை உறுதிமொழியை சொல்லிக் கொடுத்தார். முதல் அதிகாரப்பூர்வ அதிர்ஷ்ட சின்னம் பால்டி பிரிவு எடுத்தது. 1976 மான்ட்ரியால் முதலாக செயற்கை ஆடுகளத்தில் பிட்ச் ஹாக்கி போட்டிகள் நடைபெற்றன. 1980 மாஸ்கோ கம்யூனிஸ்ட் நாட்டில் நடைபெற்ற முதல் ஒலிம்பிக்ஸ். 1984 லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக் அப்சர்வர் என்னும் சொல்லை நீக்கிய பிறகு நடைபெற்ற முதல் ஒலிம்பிக்ஸ். 1988 சியோல். 64 ஆண்டுகளுக்கு பிறகு டென்னிஸ் போட்டிகளும் இந்த ஒலிம்பிக்கில் அறிமுகமானது. இதில் ஸ்டெபி கிராஃப் கோல்டன் ஸ்லாம் வென்ற முதல் நட்சத்திரம். 1992 பார்சிலோனா பேஸ்பால் பேட்மிண்டன் போட்டிகள் ஒலிம்பிக்ஸில் அரங்கேற்றம் செய்யப்பட்டன. புரொஃபஷனல்களுக்கு கூடைப்பந்தில் அனுமதி வழங்கப்பட்டது. 1996 அட்லாண்டா. பங்கு பெறும் தடகள வீரர்களின் எண்ணிக்கை முதலாக 10,000 கடந்து பெண்களின் கால்பந்து இலகு பந்து போன்ற போட்டிகள் அரங்கேற்றம் பெற்றன. 2000 சிட்னி. 20ஆம் நூற்றாண்டின் முதல் ஒலிம்பிக்ஸ் வரலாற்றில் முதலாக 300 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. பளு தூக்குதலில் பெண்களின் அரங்கேற்றம். 2004 ஏதென்ஸ். பங்கு பெற்ற நாடுகளின் எண்ணிக்கை முதலாக 200 கடந்தது. ஒலிம்பிக்ஸ் ஜோதியின் பயணம் முதலாக உலகின் அனைத்து கண்டங்களுக்கும் சென்றது. பெண்களுக்கான மல்யுத்தம் முதலாக இடம்பெற்றது. 2008 பீஜிங். 10 கிலோமீட்டர் மாரத்தான் நீச்சல் பெண்களுக்கான 3000 மீட்டர் மும்முறை தாண்டுதல் போன்ற விளையாட்டுகள் அரங்கேற்றம் செய்யப்பட்டன. பதக்கப்பட்டியலில் சீனா முதலாக முதலிடம் பெற்றது. 2012 லண்டன். வரலாற்றில் முதலாக பங்கெடுக்கும் அனைத்து நாடுகளைச் சேர்ந்த ஆண் பெண் தடகள வீரர்களும் போட்டிகளில் பங்கு பெற்றனர். பெண்களுக்கான குத்துச்சண்டை முதலாக ஒலிம்பிக்ஸில் இடம்பெற்றது. அனைத்து போட்டி பிரிவுகளிலும் பெண்கள் பங்கேற்ற முதல் ஒலிம்பிக்ஸ். 2016 ரியோ டி ஜெனீரோ. தென் அமெரிக்க கண்டத்தில் நடைபெற்ற முதல் ஒலிம்பிக்ஸ். ஏதாவதொரு லத்தீன் அமெரிக்க நாட்டில் நடைபெறும் முதல் ஒலிம்பிக்ஸ் என்ற சிறப்பு பெற்றது பிரேசில். அமெரிக்கா இதுவரை பெற்ற ஒலிம்பிக்ஸ் பதக்கங்களின் எண்ணிக்கை 2000 கடந்தது. இந்த பதக்கங்களின் எண்ணிக்கை 1000 கடந்தது. எனவே இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெற்றது. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மற்றொரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம்